இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு அய்யநாதன். அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷாவோட வருகைக்கு அப்புறமா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாமகவுக்கு கொடுத்திருக்காங்க. எடப்பாடியே நேரடியா இது தொடர்பா அன்புமணி கிட்ட பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு ஒரு முக்கிய அங்கமா பாமக இருக்கணும் அப்படின்றதுதான் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருடைய விருப்பமுமே. ஏன்னா அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான வட தமிழ்நாட்டுல பலத்தை கூட்டக்கூடிய கட்சி. ஆனா அந்த கட்சி பிளவுபட்ட நிலையில வந்துட்டு ரெண்டு அணியையும் வந்துட்டு தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது, அந்த இனிஷியேட்டிவை முதல் நகர்வை வந்துட்டு நம்மளே பண்ணி அதை ஆரம்பிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கோட தான் முதல்ல அன்புமணியோட பேசி முடிச்சுட்டு 23 இடம் வந்துட்டு அவங்க போன தேர்தலில் கொடுத்துருக்குறாங்க பாமகவுக்கு. இந்த முறை அதே 23 இடங்களை சொல்லிட்டு அதுல எவ்வளவு அன்புமணி கொடுக்க போறாங்க, எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி ஒரு ராமதாஸ் அணிக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு பேச்சு. அது நாளைக்கு நடக்கலாம். ராமதாஸ் ஐயாவோட அந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்கலாம். அது அங்கே போயிட்டு தைலாபுரம் தோட்டத்திலேயே கூட நடக்கலாம். ஆனா இப்ப இவருக்கு எவ்வளவு இடம் கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஏற்கக்கூடிய நிலையில அன்புமணி இருப்பாரா எப்படி அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா அன்புமணி அணி என்ன சொல்லிச்சு அப்படின்னோம்னா, நாங்க தான் பாமக, ராமதாஸ் தலைமையில இயங்குறது பாமகவே இல்லை, அது அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, அது கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தனக்கு தான் பொதுக்குழுல பணம் எல்லாம் இருக்குன்னு. அதை வந்துட்டு எப்படி இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை எப்படி அதை வந்துட்டு கையாள போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ரெண்டு பேரையும் வந்துட்டு சமரசம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை வந்துட்டு ஏற்கனவே அவர் வைகுந்த் பாண்டே இங்க வந்துட்டு வரும்போது அவர் சுற்றி பார்த்தாரு, அது நடக்கல. எனவே ரெண்டு பேரையும் தனித்தனியா பேசி ரெண்டு பேரும் ஒரே அணியில இருக்கிறது தான் பலம். அப்பதான் அந்த ஓட்டு வந்துட்டு ஸ்பிளிட் ஆகாத போகும் அப்படின்றத சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த கூட்டணிக்கு அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அந்த அடிப்படையில் அன்புமணிக்கு எவ்வளவு தர போறாங்க, 11 சீட்டா 12 சீட்டா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.